ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம வண்டலூர் ஜூ போன வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் லயன் அண்ட் டீர் சஃபாரி போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. அங்கே போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாக பெரிய பெரிய ஹைட் மரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி 2 சைடுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் இந்த சஃபாரி போகிறதா இருந்தால் ஒன்று காலையில் போயிடுங்க, இல்லைனா கொஞ்சம் லேட்டாக சாயந்தரமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது சிங்கம் வந்து தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மான்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தான் அந்த கேட்டுக்குள்ளே நுழையிறோம். இங்கே தான் நிறைய மான் இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க எல்லாமே.
இப்போ தான் நம்ம சிங்கம் இருக்கிற கேட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கேட்டு தான். முதல்ல இந்த கேட் உள்ள வண்டி போனதுக்கப்புறமா அந்த சைடு இருக்கிற கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே தான் சிங்கம்லாம் இருக்குது. நாங்கள் வந்திருந்தப்போ ஒரு சிங்கம் இங்கே தான் தூங்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு சிங்கம் அங்கே உட்காந்துட்டு இருந்தது. எதுவுமே நடக்கலை, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் சிங்கத்தை பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இங்கே 2 கூண்டில் இங்கே ஒரு சிங்கமும் அந்த சைடு இன்னொரு சிங்கமும் இருந்தது. இங்கே மொத்தம் 4 சிங்கம் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது டைம் 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வெயிலாக இருந்ததுனால தான் எதுவுமே பண்ணாமல் சிங்கம் வந்து நிழலில் உட்காந்துட்டு இருந்தது. நீங்கள் கொஞ்சம் காலையிலே போங்க, இல்லைன்னா சாயந்தரமாக போங்க. அந்த மாதிரி போகும்போது தான் சிங்கம் வந்து ஏதாச்சும் நடக்கிறது அந்த மாதிரிலாம் எதனா பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வெயில் டைமில் போகும்போது எல்லாமே வெயில் தாங்க முடியாமல் நிழலில் தான் உட்காந்துட்ருக்குங்க. ஆனால் பக்கத்தில் பார்க்க முடியுது, அது ஒன்று மட்டும் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கிட்டக்க எவ்வளோ எட்டி பார்த்தாலுமே தெரியவே தெரியாது. இங்கே கிட்டவே இருக்கிறதுனால அது மட்டும் பார்த்துக்க முடியுது நம்மளால். இந்த சிங்கம் இங்கே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்தது. இந்த வீடியோ இவ்வளோ தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Share bhai.